99% ஆஃப் த பீப்புள் என்ன நம்புறாங்கன்னா அவங்க எல்லாருமே பானுக்கோ ஜங்க் ஃபுட்டுக்கோ மாஸ்டர்பேஷனுக்கோ இல்லை எல்லா விஷயத்துக்குமே அடிக்டடா இருக்காங்கன்னு நம்புறாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. ஐ ஜஸ்ட் நீட் டு ஆஸ்க் யூ சம்திங். இஃப் யூ ஆர் டூயிங் தட் அடிக்ஷன் வித் யுவர் இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுக்கு பிடிச்சி உங்களோட இன்ட்ரெஸ்டோட அந்த விஷயத்த பண்றீங்களா, இல்லை ரியாலிட்டியை பார்த்து பயந்து அதுக்கு ஆல்டர்னேட்டா இந்த விஷயத்த நீங்க பண்றீங்களா? மேக்ஸிமம் ஆஃப் டைம் ரியாலிட்டியை பார்த்து பயந்து ஆல்டர்னேட்டா அந்த அடிக்ஷனுக்குள்ள நான் போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நானுமே இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு ஹேபிட் கிடையாது, பல ஹேபிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். லெட்ஸே நம்ம வந்து மாஸ்டர்பேஷனை விடுறோம், பானை விடுறோம். ஐ மீன் ஒன்ஸ் மாஸ்டர்பேஷன் பண்ணிடுவோம், இல்லை பான் பார்த்துருவோம். பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்கும்னா ரொம்ப கில்ட்டா இருக்கும். அதனால இதுக்கப்புறம் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா அங்கேருந்து கரெக்டா ஒரு 5 years to 6 years, சாரி 5 hours to 6 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்மள அறியாமலே சப்கான்ஷியஸா. ஸோ அப்போ இங்க ரியாலிட்டி வைஸ் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரியாலிட்டியை பார்த்து பயந்துதான் அந்த விஷயத்த பண்றோம் இல்லையா? ஸோ அப்போ எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்து நம்ம எப்படி நம்ம பிரெயினை ரீஒயர் பண்ணலாம், சப்கான்ஷியஸ் மூலியமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா, லெட்ஸே இதுக்கான என்ன காரணமா இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா அந்த வீடியோல நான் சொல்லித்தரேன். ஸோ நான் யாருன்னு தெரியாதுன்னா, நான் கேஜே, நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர். நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸாக நான் பீப்புளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கிளைண்ட்ஸ் எடுத்து. லைக் வந்து ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா எப்படி நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாம், சப்கான்ஷியஸ் எப்படி டியூன் பண்ணலாம், எப்படின்னு ஃபோக்கஸ் எப்படி ரீகெயின் பண்ணலாம், இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸுக்கு நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ கம்யூனிகேஷனுக்குமே கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா லிங்க் கீழே இருக்கு, புக் பண்ணிக்கோங்க. 15 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷன் கொடுக்குறேன். தென் உங்களுக்கு ஓகேனா மட்டும் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஸோ கமிங் பேக் டு த கான்டென்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 99% ஆஃப் த பீப்புள் வந்து ரீலாப்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த எஃபெக்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரைமரி அண்ட் ரிகன்சி அப்படின்னு 2 எஃபெக்ட் இருக்கு. இந்த பிரைமரி எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஸ்டார்டிங்ல, அதை வந்து ஸ்டார்டிங் மட்டுமே நமக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண ஆரம்பிப்போம், அப்புறம் போக 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 டவுன் ஆயிடுறோம் இல்லையா, அது வந்து பிரைமரி. இந்த ரெகன்சி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பண்ண கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் அதை பண்ணிடுவோம். தென் ஃபைனலி வந்து என்ன நினைப்போம்னா, ஓகே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குவிட் பண்ணுவோம். ஆனால் திரும்பி ஒரு 6 to 7 hours நம்ம அந்த விஷயத்த பண்ணிடுறோம் இல்லையா, இது வந்து ரெகன்சி. ஸோ சைக்காலஜிஸ்ட் மேக்ஸிமம் திரும்பி என்ன சொல்றாங்கன்னா, நம்மள மாதிரி நிறைய பீப்புள் என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கத்துக்கிறோம். அந்த ஒரு விஷயம் வந்து பாதி நேரத்திலேயே, அதாவது வந்து ஒரு 1 hour ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல நம்ம வந்து கேப் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போய் ஃபோன் பார்க்கும் போதோ இல்லை மற்ற விஷயங்களை நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும் போதோ 50% அதுலேயே காணாம போயிடுவோம். அதுக்கப்புறம் போக போக நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்துல அதாவது நம்ம படிச்சதுல ஃபோக்கஸ் பண்ணாம மற்ற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 70% கான் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒரு கோட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், அதான் எழுதியிருக்கேன். எவ்ரி நவ் அண்ட் தென் a man's mind is stretched by a new idea or sensation and never shrink back to its former dimension. அதாவது நீங்க வந்து ஒரு ஐடியாலயோ ஒரு புது விஷயத்துலயோ ரொம்ப கூர்ந்து ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இல்லை ரொம்ப அந்த ஐடியாவை போட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடியாக்குள்ள உங்களோட பிரெயின் போயிருமே தவிர நீங்க அந்த ஒரு பழைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது பழைய மாதிரி நான் வந்து திரும்பி போய் ரீலாப்ஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போக மாட்டீங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா, புதுசா ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு ஒரு ஐடியால ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படிதான். இப்போ எனக்குலாம் வந்து அடுத்து என்ன கண்டென்ட் போடலாம், நம்ம என்ன விஷயத்துல கஷ்டப்பட்டிருக்கோம், இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லி தரலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அதுலேயே ஃபோக்கஸ்டாக ஸ்ட்ரெச்டாக நான் இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கும். ஒரு 2 நாள் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஃபீவர், வீடியோ போட முடியல. நான் போஸ்டா போடலான்னு பார்த்தேன், பட் மரியாதையா இருக்காது, அது நம்ம சொல்றது இது வந்து ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணல. ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் வீடியோ போடாததுக்கு. த திங் சீரியஸாக முடியலப்பா, ஆக்டிங்லாம் இல்லை, உண்மையாவே. ஓகே, இது வேற. ஓகே, ஸோ த திங் என்னன்னா, அந்த 2 நாளுமே நான் வந்து வீடியோ எடுக்கல, ஸ்கிரிப்ட் எழுதல, எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல, ரெஸ்ட் கூட ப்ராப்பராக எடுக்கல. சும்மா நானுமே ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா அந்த வீடியோஸ் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, சும்மா மோட்டிவேஷனல் கண்டென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது என்னாச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலை கொடுத்துச்சு. நான் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தென் அதை டைவர்ட் பண்ணி இன்னைக்கு நான் கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு, என்ன படைச்சா அந்த பரமனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு திரும்பி பேக் டு த ஃபார்முக்கு வரதுக்கு. ரொம்ப கஷ்டமா இல்லை, பட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
பிகாஸ் ஏன்னா எதுக்காக இதை சொன்னேன்னா, அந்த ஒரு நியூவான விஷயத்துக்குள்ள நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா போகும்போது, ஃபங்க்ஷன் ஆகும்போது நம்ம அதுலயே ஒன்றிடுறோம். இதனாலதான் நம்ம நிறைய பேர் வந்து இந்த அடிக்ஷனுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். ஓகேவா? ஸோ த திங் நெக்ஸ்ட், இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. அதை பத்தி நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். நீங்க எந்த விஷயத்துல இருந்து வேணாலும் வெளியே வந்துடலாம், அதுக்கு ஃபாஸ்டர் மெத்தட் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணணும். ஃபாஸ்டர் மெத்தட் ரொம்பவே ஃபாஸ்டரா இருக்கும். ஃபாஸ்டர் in the sense FASGER. F in the sense forget, A in the sense act, S in the sense state, T in the sense teach, E in the sense enter, R in the sense result or review. ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் forget, அதாவது புத்திசம்ல வந்து ஜென்ல வந்து ஒரு இது இருக்கும். ஓகே, ஜென் தத்துவங்கள் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கும், பிகினர்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி. ஆல்வேஸ் இந்த பிகினர்ஸ் மைண்ட் செட். அதாவது ஒரு குழந்தை பார்த்துருக்கீங்களா, எந்த ஒரு விஷயம் நீங்க கற்றுக் கொடுத்தாலும் உடனே அது கற்றுக்கும். அதுவும் ரீசெண்ட் டைம்ல இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, வீடியோ கேம்ஸ், எனக்கெல்லாம் ஃபோன் அவ்வளோக்கா யூஸ் பண்ண தெரியாது. ஆனால் எனக்கு டியூஷன் படிக்கிற பையெல்லாம் வந்து ஈஸியா வந்து டக்குன்னு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவான். என்னென்ன விஷயமும் எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லி தருவான். ஸோ அதனால ஈஸியா குழந்தைங்க கற்றுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே எனக்கு நிறைய தெரியுங்கிறத விட அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பிகினர்ஸ் மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஓகே, நான் புதுசா டெய்லியும் ஏதாவது ஒன்று கத்துக்கிறேன், என்னோட ஃபீல்டு ரிலேட்டடாவோ இல்லை ஏதோ ரிலேட்டடாவோ. ஏன்னா நீங்க ஃபீல்டு ரிலேட்டடா மட்டும் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வேற எந்த விஷயத்துல இருந்து கத்துக்கிட்டாலும் அதை கொண்டு வந்து உங்க ஃபீல்டுல கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ஐடியாலஜியை நீங்க வச்சுக்கணும். பிகாஸ் இது உங்க பிரெயினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இப்போ பசில் கேம், சுடோக்கெல்லாம் ஏன் உங்களால வந்து ஈஸியா வந்து அது பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்க பிரெயின் அதுக்கு தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. உங்களால ஈஸியா அந்த விஷயத்த வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான். ரெண்டாவது ஆக்ட். நீங்க ஒரு விஷயம் லேர்ன் பண்றீங்க இல்லையா, அதை உடனே இமிடியேட்டா பண்றதுக்கு ட்ரை பண்ணும். லெட்ஸே இப்போ பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்ல நான் வந்து விஷுவலைசேஷன், மென்டல் மூவியை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா, நான் உடனே போய் மென்டல் மூவியை கிரியேட் பண்ணுவேன். டக்குன்னு புக்கை முடிச்சு டக்குன்னு யோசிப்பேன். நான் வந்து இல்லை ஃபுல்லா நான் முடிச்சுட்டு நாளைக்கு போய் பண்றேன் அப்படிங்கிற. அதே மாதிரி ஒரு லிமிட்லெஸ் அப்படிங்கிற புக்ல இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த விஷயத்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பேனே தவிர நாளைக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன்னா அந்த விஷயம் நான் கத்துக்கிட்டு வேஸ்ட் தான், எனக்கு மறந்து போயிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 50% எனக்கு மறந்து போயிடும். தென் அந்த 70% மொத்தமா மறந்து போயிடும் இல்லையா. ஸோ அதுதான் ரெண்டாவது ஸ்டேட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன். நீங்க ஒரு ப்ரையாரிட்டியான டாஸ்க் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த எமோஷனல் ஸ்டேட்டை நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு 5 கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன கொடுப்பீங்க? ஒரு 1 to 10 அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? அந்த ஒரு விஷயத்த பாருங்க. மேபி அந்த ரேட்டிங் வந்து 4-5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை இமிடியேட்டா இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ண. அப்ப லெட்ஸே நான் வந்து பாட்டு கேட்பேன், ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒரு 10 minutes வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் என் மூட் டவுனா இருக்கு, எனக்கு இன்ஸ்டன்ட் மோட்டிவேஷன் வேணும், இன்ஸ்டன்டா நான் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு நீங்க வந்து படம்லாம் வேணாம், பாட்டு கேட்கறதா கேட்குங்க, இல்லை வாக் போடுறது, இதெல்லாமே இன்ஸ்டன்டா வந்து நடக்கும். அதை பத்தி அடுத்து பேசலாம். ஓகே, த திங் டீச்சிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியை கொடுக்கும் உங்க லைஃப்ல. ஓகேவா? நீங்க உங்களை டீச் பண்ணிக்கணும். இப்போ லெட்ஸே நீங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தரீங்க, ஒரு செமினார் எடுக்க போறீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க? இப்போ லெட்ஸே நான் என்ன மாதிரி நீங்களும் ஒரு யூடியூப்ல வீடியோ போட போறீங்க ஒரு கண்டென்ட் பத்தி அப்படின்னா அதுக்காக எவ்வளோ ரிசர்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் டீச் பண்றதுக்கும் அவ்வளோ ரிசர்ச் பண்ணணும். சும்மா ஓகே படிச்சேன் கத்துக்கிட்டேன் சொல்லித்தரேன் அப்படின்னு இல்லாம எந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்களோ, எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க சொல்லி தருவீங்களோ அதே அளவுக்கு நீங்க அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு நீங்க டீச் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நெக்ஸ்ட் என்டர் இந்த சென்ஸ் கேலண்டர் வச்சு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. லெட்ஸே நீங்க வந்து ஒரு நாளைக்கு நிறைய டாஸ்க் இருக்கலாம், பட் ஆனால் ஒரு ப்ரையாரிட்டியான டாஸ்க்கு நான் முடிஞ்ச அளவு சீக்கிரமா பண்ண போறேன் அப்படிங்கிற டாஸ்க்கை கேலண்டர்ல என்டர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது ஒரு நியூ இமேஜை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ கூகுள் கேலண்டர்லாம் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அது மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் நார்மலாக வச்சுப்பேன். நான் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன்னா அது வந்துச்சுன்னா டக்குன்னு அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க் கம்ப்ளீட்டட்னு கொடுக்கும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட் ரிவ்யூ அண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது. இந்த ரிவ்யூ அண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஈவினிங் வந்து நமக்குள்ள இருக்கிற எல்லா அந்த ஒரு தாட்ஸ் இதையும் டவுன் பண்றதுக்கு ஜேர்னல். அதாவது நீங்க ஒரு விஷயத்த எழுத்து வடிவமா கொண்டு வரும்போது, எனக்கு எழுத தெரியாது கேஜே அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நீங்க எல்லாருமே ரைட்டர் தான், எல்லாருமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க இல்லையா, எல்லாருமே எழுதிருக்கீங்க சின்ன வயசுல இருந்து இல்லையா, அப்போ நீங்க எல்லாருமே ரைட்டர் தான். ஸோ அப்ப நீங்க ஜேர்னல் பண்ண கத்துக்கங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதி ஒரு பேப்பருக்குள்ள கொட்டும் போது உங்க மைண்டு ரிலாக்ஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஃபாஸ்டர் அப்படிங்கிற மெத்தடை இப்பவே நீங்க வந்து ஒரு பென் எடுத்து திரும்பி ரீவைண்ட் பண்ணி
எழுதி வச்சுக்கோங்க. இது ப்ராப்ளி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த அடிக்ஷன்லேருந்தோ இல்லை மற்ற விஷயங்கள்லேருந்தோ வெளியே வந்து ரீஒயர் பண்ணுறதுக்கு உங்கள் பிரெயின். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, ரியாலிட்டியை பார்த்து பயம் இருக்குது, ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதெல்லாம் இருக்குன்னா நான் இதுக்கு பர்சனலாக 1-on-1 ஆன்லைன் லைவ் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, புக் பண்ணிக்கோங்க. 30 minutes to 15 to 30 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் கொடுக்குறேன். தென் உங்களுக்கு ஓகேனா என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஃப்ரீ வீடியோ கால் செஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க. பட் நான் ஏன் கொடுக்குறேன்னா அந்த ஃப்ரீ வீடியோ கால் செஷனில் உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னோட கோச்சிங் இருக்கும், கரெக்டாக இருக்குமா இருக்காதுன்னு உங்களால் அட்வைஸ் ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இதெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, என்னால் சுத்தமாக முடியல. பட் இருந்தாலும் முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் ஜீன் பால் என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் அவங்களோட ஃபிலாசபி ஒரு விஷயம், அது தெளிவாக நான் சொல்கிறேன். லைஃப் அப்படிங்கிறது பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற சி. ஓகேவா? சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சாய்ஸஸ். அப்போது பிஎன்டி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்த், பி வந்து டெத். ஸோ எவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டாங்க பாருங்களேன். த பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸில் தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா? த பர்த் அண்ட் டெத் எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் ஆனால் அந்த சாய்ஸஸ் லைஃப்பில் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. அதாவது நான் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி, ஃபியரை ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயத்தில் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். இல்லை நான் ரியாலிட்டிக்கு இல்லை ஃபியருக்கு பயந்து நான் வந்து வேற ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். எல்லாருமே இங்கே பெரிய ஆம்பளை, நான் வந்து தைரியமானவன் சொல்கிறது எல்லாருக்குமே ஓகே ஃபைன். பட் ஆனால் உண்மையாலுமே நம்ம எல்லாருமே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள், யூ ஜஸ்ட் நீட் டு ஃபேஸ் தட். சிம்பிள், அவ்வளோதான். த திங், இது வந்து உங்களோட லைஃபோட ஒரு லாஸ்ட் சான்ஸ். தர் இஸ் நோ பேக்வர்ட், ஒன்லி ஃபார்வர்ட் மட்டும்தான். ஹை ரிஸ்க் எடுங்க லைஃப்ல. எல்லாருமே சொல்லுவாங்க மினிமம் ஆஃப் ரிஸ்க் எடுங்க, மினிமம் ஆஃப் ரிஸ்க். டோன்ட் டேக் மினிமம் ஆஃப் ரிஸ்க், ஜஸ்ட் டேக் ஒரு பயங்கரமான ரிஸ்க் எடுங்க. அந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு சூப்பரான இடத்துக்கு கொண்டு போய் விடும். சீரியஸா, ட்ரஸ்ட் மீ. பிகாஸ் ஒரு வேக்யூம் ஏற்படுது அப்படிங்கும்போது இந்த யூனிவர்ஸ்க்கு அந்த வேக்யூம் வந்து பிடிக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுன்னா அந்த வேக்யூமை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு லைஃப் வந்து ஹியூஜ் ரிஸ்கா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஹியூஜ் திங்ஸ் வந்து பண்ண முடியும். பேக்வேர்ட் போக முடியாது, என்னால் பின்னாடி போகவே முடியாத ஒரு சான்ஸ் இருக்கும் போது தான் நம்ம முன்னாடி தள்ளப்படுவோம். ஓகேவா? த திங், ஜஸ்ட் கிவ் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் டு யோர் செல்ஃப், ரைட்? ஸோ த ஒன் திங், ஒரே ஒரு விஷயம் உங்களை எல்லா ஹேபிட்லேருந்து வெளியே கொண்டு வரும். எல்லா யூடியூபர்ஸும் சொல்லுவாங்க, நானுமே சொல்லியிருக்கேன், மார்னிங் எந்திரிங்க, மார்னிங் ஷவர் வந்து வச்சுக்கோங்க, மார்னிங் வந்து இது பண்ணுங்க, அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, நிறையா சொல்லியிருக்கேன். அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் இன்ஸ்டன்ட்டாக இமிடியேட்டாக ஒர்க் அவுட் ஆக போகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு யாருக்காவது வாக்கு கொடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்லை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஜஸ்ட் டூ இட், அவ்வளோதான். டோன்ட் ட்ரை டு சே த வேர்ட்ஸ் ஃப்ரம் யோர் மைண்ட். இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் வருமா? நோ, நெவர். அந்த பேச்சை மட்டும் சுத்தமாக கேட்காதீங்க. ஜஸ்ட் டூ இட், அவ்வளோதான். ஜஸ்ட் கமிட்டட் டு தட் வேர்ட், அவ்வளோதான். ஒரு வேர்டு உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க, ஒரு விஷயம் ஓகே இதை நான் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சுங்க. இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல, என்னால் முடியல, என் வாய்ஸு ரொம்ப மோசமாக இருக்குதான், அடிக்கடி ஒரு மாதிரி கரகரன்னு ஆகுது, பட் நான் முடிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நான் முடிச்சிடணும். சும்மா நான் வந்து இல்லை எனக்கு உடம்பு உள்ளதுக்காக தள்ளி போட்டே போனேன்னா நான் திரும்பி அதை தள்ளி போட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ த திங், ஜஸ்ட் டூ இட், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 மில்லியன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எடுத்துக்குது. இந்த 11 மில்லியன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம போட்டு ஓவரா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு ஓவர்வெல்மிங் ஆகுது. பட் த திங், ஆனால் பிரெயின் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 50 bytes ஆஃப் BYTES, அது ஆமாம், 50 bytes ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணும். அப்போ மீதி இருக்கிற இவ்வளோ இன்ஃபர்மேஷனை நம்ம போட்டு தேவையில்லாததெல்லாம் போட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஓவர்வெல்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. பிரெயின் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கிளீனர். அதனால வந்து தேவையில்லாத விஷயங்களை அது கிளட்டர் பண்ணிட்டு தேவையான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் வில்லிங்காகவும் இருக்குது. பட் அதை நம்ம தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அந்த பிரெயினை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கொஷின்ஸ் கேட்கணும். RAS அப்படின்னு நம்ம பிரெயினில் வந்து ஒரு விஷயம், ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அதாவது ஸ்லீப்புக்கு, நம்ம பிஹேவியர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் இந்த விஷயம் தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த விஷயத்துக்கு என்ன ரொம்ப, அப்போ பிரெயினை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பிரெயினுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, பிரெயினுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கும்போது பிரெயினுக்கு வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகும். லெட்ஸே வந்து பசிலில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு அப்படி இன்வால்வ் ஆகிடுவீங்க. லெட்ஸே வந்து ஒரு கியூரியாசிட்டிக்கு எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட வந்து அவங்க பர்த்டே அன்னைக்கு மட்டும் ஒரு மாதிரி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்புவாங்க. நான் என்னடா அவங்க என்னென்னமோ அனுப்புகிறாங்க, எதுக்கு அதெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஞாபகமே வரும், எங்கள் அம்மா வந்து
எங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே, அதை நம்ம விஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது பிரெயினுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கொஷின்ஸ் கேட்கறது அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட்ஸுக்கு கொண்டு நான் பயங்கரமான கொஷின்ஸ் கேட்பேன், ஜேர்னலிங் பண்ண சொல்லுவேன். நான் கொஷின்ஸ் கேட்டு அதை நான் எழுத சொல்லும் போது அவங்களுக்கு ப்ராப்பரான கிளாரிட்டி கிடைக்கும். நான் சொல்லிடலாம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஆனா அவங்க கொஷின்ஸ் கேட்டு அவங்க அதுக்கான ப்ராப்பரான ஆன்சர் பண்ணும் போது தான் அவங்களுக்கு கிளாரிட்டி, அவங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியும். ஓகேவா? ஸோ த திங் என்னன்னா, ஜஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, அது உங்களுக்கு தான் தெரியும். லெட்ஸ் சே என் லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், என் லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருங்க. ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சொரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிகாஸ் சப்கான்சியஸ் வந்து ரொம்ப ரொம்ப வில்லிங்கா இருக்கும் உங்க லைஃபுக்கு என்ன தேவைங்கிறத கொடுக்கறதுல. ஆனா நீங்க அந்த கொஸ்டின்ஸ், ப்ராப்பரான கொஸ்டின்ஸ் கேட்குறீங்கன்னா கிடையாது. இந்த ஹீரோ படம் என்னைக்கு வருது, ஓகே இன்னைக்கு வருதா, ஓகே இவரோட பாட்டு, ஓகே இப்படி தேவையில்லாத விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐ மீன் படம் பார்க்கறது நல்ல விஷயம், லைட்ஸ் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்க வந்து எப்பயாவது ஒரு தடவை பார்க்கலாம். பட் ஆனா இந்த 24 மணி நேரம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அவர் வந்து அப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணாலும் இவர் வந்து சூப்பர், அவர் அப்படி பண்ணாலும் அவர் வந்து நாட் அட் ஆல். ஆக்சுவலி அவங்க லைஃப் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாதனாலதான் அவங்க லைஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆக மாட்டேங்குது. ஆனா அவங்க யாரை பத்தி பேசுறாங்களோ அவங்க லைஃப் சூப்பரா தான் இருக்கு. பிகாஸ் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஆர் செல்ஃப். ஓகே, அவங்க மேல அவங்க ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. லெட்ஸே வெளியே வந்து இந்த அவார்டுக்கு காரணம் என்னோட ரசிகர்களுக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா ரியாலிட்டி என்ன, அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்கன்னா, என் ஹார்ட் ஒர்க்கை நான் போடுறேன், அவன் பாக்குறான், காசுறான், அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. இது ஆணித்தனமான உண்மை. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? உங்க வேலையை நீங்க பாருங்க, உங்க லைஃபை நீங்க பாருங்க. அது ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அதுக்காக போய் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இவங்க சூப்பர் அவங்க ஊஸ்ட் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஓகே, அவங்கவுங்க விஷயத்த அவங்கவுங்க ப்ராப்பரா இருக்காங்க, நல்லா பண்றாங்க. சிம்பிள். நான் உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸா அதுதான் கொடுக்க முடியும். ஓகே, நான் டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கேன். ஸோ த திங், கொஸ்டின்ஸ் அதிகமாக உங்ககிட்ட இருங்க. என் லைஃபை சேஞ்ச் பண்ண என்ன பண்ணலாம், எனக்கு லைஃபை வந்து மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க அடிக்டடா இருக்கீங்க, இல்ல நிறைய விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கீங்க, ஃபோக்கஸ்டே இல்லை, இது எல்லாத்துக்குமே மெயினான ஒரு ரீசனாவே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் மென்டல் சிக் ஆஃப் அன்ஹெல்தி லைஃப். மென்டல் சிக்னஸ் இருக்குது அப்படிங்கும் போது, மென்டல் சிக்னஸ் இன் சென்ஸ், நான் உங்களை யாரையுமே இங்க தப்பா போர்ட்ரே பண்ணல, தப்பா சொல்லல. மென்டல் ஹெல்த்தை நீங்க ப்ராப்பரா பாத்துக்கல. பிசிக்கல் ஹெல்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு மென்டல் ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லைஃபை பொறுத்தவரை. ஸோ த திங் என்னன்னா, worse death to old. அதாவது உங்களோட மென்டல் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஓல்டு செல்ஃபை கில் பண்ணுங்க. ஓல்டு செல்ஃப் இந்த சென்ஸ் நிறைய கேவலமான பிலீஃப்ஸ், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்னு சொல்லி, இப்படி மனுஷங்கனாலே எப்படிதான், இந்த உலகனாலே எப்படிதான், இவங்க எல்லாருமே என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இப்படிங்கிற தேவையில்லாத விஷயங்களை முதல்ல தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் கிரியேட் அ நியூ செல்ஃப். அந்த நியூ செல்ஃபை கிரியேட் பண்றதுக்கு புக்ஸ் படிங்க, பாட்காஸ்ட் கேளுங்க, புது பெர்ஸ்பெக்டிவ்ஸை வெல்கம் பண்ணுங்க. தென் அதையும் தாண்டி நீங்க 2.0 இருக்கணும்னா அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆளா, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னென்ன குவாலிட்டிஸ், என்னென்ன வேல்யூஸ் இருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. த திங், அன்சர்டைனிட்டி. அதாவது நீங்க ஒரு புது விஷயத்துக்கு அடாப்ட் ஆகும்போது அன்சர்டைனிட்டி வந்தாதான் உங்களால உங்களோட பொட்டன்ஷியலை பார்க்க முடியும். ஓகே, நீங்க ஒரு புது விஷயம் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்டாவோ ஓவர்வெல்மாவோ நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, that tells you are going in the right path அப்படிங்கிறது. ஓகே, the thing, empty mind. மைண்டை வந்து எம்டி பண்ணுங்க. உங்களோட எல்லா விஷயங்களையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேர்னல்ல கொட்டுங்க. ஈவினிங் டைம்ல ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா ஒரு காஃபியை போட்டு வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு சிப் பண்ணிக்கிட்டு, ஓகே இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இது மோசமா நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்படி நான் கேவலமா யோசிச்சிருக்கேன், இப்படிங்கிறத எழுதி வைங்க. இது எல்லாமே உங்க மைண்ட் எம்டி பண்ணும். த திங், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா 8 rules to improve your mindset quickly அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதை நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றோம். இந்த 8 விஷயங்கள் உங்களோட மென்டல் ஹெல்த்தை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும். அந்த 8 rules என்ன அப்படின்னா, நம்பர் 1, டாக் லெஸ். நிறைய பேர் பேசுறது ஓகே, நல்ல விஷயங்கள பேசுறது ஓகே, பட் தேவையில்லாத விஷயங்கள்ல, இந்த அரசியல்வாதி இப்படி பண்ணிட்டாரு, ஐபிஎல் பாத்தீங்களா இவர் அப்படி விளாண்டாரு, அதெல்லாம் நம்ம லைஃபுக்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்லாம் பெருசா பிடிக்காது. எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஸ்போர்ட் ஜிம் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால நான் பெருசா மற்ற எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. எனக்கு ஸ்போர்ட்டும் பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ த திங், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிக்கெட் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படின்னா எனக்கு தெரியும், உங்களுக்கு மேபி அது சூப்பராக இருக்கலாம், செம்மையா இருக்கலாம், மாசா இருக்கலாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே, த திங், செகண்ட், பி பேஷன்ஸ் அப்படிங்கிறது.
எல்லா விஷயத்துக்குமே பொறுமை தேவை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது. பிகாஸ் ஃபோக்கஸ், நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உடனே உடனே கிடைச்சதுனால இந்த பேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பெருசா இருக்கிறதே கிடையாது. ஸோ பி பேஷன்ஸ். எல்லா விஷயத்துக்குமே பேஷன்ஸா இருங்க. லெட்ஸ் அதுக்கு டிலேடு கிராட்டிஃபிகேஷனுக்கு வந்து பழகுங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பெரிய ஒரு வீடியோவா பேசலாம். அப்சர்வ் எவ்ரிதிங். உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் அப்சர்வ் பண்ணுங்க நான் சொல்ல. பட் ஆனா உங்களை சுத்தி உங்களோட இடத்துல இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணுங்க. லெட்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க்ல உங்களை விட யாராவது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அவங்க எதனால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு யோசிங்களே தவிர அவன் எப்படா இப்படி பண்ணலாம் அப்படின்னு பொறாமப்படாதீங்க. நெக்ஸ்ட், இங்கதான் நிறைய பேருக்கு இந்த மென்டல் ஹெல்த்துங்கிறதே பாதிக்கப்படும். அதாவது எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதே இல்லை, எனக்கு யார்கிட்டேருந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு நீ ரெஸ்பெக்ட் பண்றியா, உன்னோட எமோஷன்ஸுக்கு வேல்யூ பண்றியான்னு கேட்டா கிடையாது. ஒருத்தர்கிட்ட உன்னால தைரியமா நோ சொல்ல முடியுமானா முடியாது. ஆனா மத்தவங்க மட்டும் உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னா அது வந்து நடக்காது இல்லையா? இப்படிதான் நான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவேன். த திங், பி ரெஸ்பெக்ட்ஃபுல். உங்ககிட்ட நீங்க வந்து ரெஸ்பெக்டா இருங்க, மற்றவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் மற்றவங்க கிட்டையும் வாங்க போங்கன்னு பேசுங்க. இன்ஃபேக்ட் எனக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சரி, ஏன் எங்க அம்மாவே இருந்தாலும் சரி, நான் சம்டைம்ஸ் பேர் சொல்லி கூப்பிடுவேன். சம்டைம்ஸ் வாங்க போங்கன்னு தான் நான் பேசுவேன் தவிர வா போ என்ன இப்படி எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். டோன்ட் ஷோகேஸ். இன்னைக்கு நிறைய பேருக்கு தன்னோட பர்சனல் லைஃபை சோஷியல் மீடியால போட்டு ஒரு பண்றதுல பெருமை ரொம்ப சந்தோஷம் வருது. அது ஏன் எதனால எனக்கு புரியல. பட் ஆனா அது நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களோட பர்சனலான விஷயத்த நீங்க மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க. லெட்ஸே நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன். தோன்ற எல்லாத்தையுமே இங்க பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, த திங், பிரைவசி ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க உங்களோட யங் ஏஜ்ல எல்லாத்தையும் போட்டுறீங்க. பட் உங்களோட பொண்ணோ இல்ல பையனோ அதெல்லாம் பார்த்துட்டு நானும் இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அவங்களோட பிரைவசி உங்களால கெட்டு போகுது இல்லையா? இதை பத்தி நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஓகே, பெட்டர் டு பி ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறதுக்கு நான் இன்ஃபேக்ட் கேமராவை பார்த்து தான் பேசுறேன். சாரி, கேமராவை பார்த்து தான் பேசுறேன். பட் இருந்தாலும் கேமரால யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க, அவங்களோட கண்ணை பார்த்து பேசுற மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, த திங், ஃபைனலி டைம் லாக்ஸ். ஃபைனலி இல்லை, இன்னும் ஒன்று இருக்கு, டைம் லாக்ஸ். டைம் லாக்ஸ், நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் டைம் லாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து இது பொமோடோரோன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஐ won't take it as a pomodoro, it's a time blocks. Okay, time blocks in the sense நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes ஒர்க் பண்ணுவேன், தென் 45 minutes ஒர்க் பண்ணுவேன், தென் 130 minutes ஒர்க் பண்ணுவேன். இது என்னோட டைம் பிளாக்ஸ். இடையில 10 minutes, 5 minutes, 15 minutes ரெஸ்ட் எடுப்பேன். இது என்னோட டைம் பிளாக், ரெஸ்ட் டைம். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபைனலி, திங்க் பிஃபோர் ஷோயிங் எமோஷன்ஸ். நிறைய பேர் யோசிக்காமலே ஒரு இடத்துல தன்னோட எமோஷனை காட்டிடுறோம். டக்குன்னு அந்த இடத்துல நம்ம வந்து வீக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஒரு எமோஷனை காட்ட போறீங்கன்னா ஜஸ்ட் பி திங்க் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த எமோஷனை நான் காட்டலாமா, இல்லை நான் பேசுற வார்த்தைகளை ப்ராப்பரா பேசலாமா, இல்லை அமைதியா இருக்கணுமா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிங்க. கோவம் வந்துச்சு அப்படின்னா பி காம், டோன்ட் லூஸ் யுவர் வேர்ட்ஸ். கோவம் வந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல, மனசுக்குள்ள 1000 திட்டுங்க. ஆனா வெளியே வார்த்தைகளால சொல்லும் போது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட விடு அப்படிங்கிற கதையாயிரும். ஸோ அது என்னைக்குமே ஆறாத ஒரு வடுவா மாறிடும் மக்களுக்கு. உங்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுங்க. நான் ரீசெண்டாக கத்துக்கிட்ட விஷயமே அதுதான். ஸோ திங்க் பிஃபோர் ஷோயிங் எமோஷன்ஸ் ஆர் ஸ்பீக். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்மளோட எமோஷன் வந்து எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும்னு. ஸோ எனக்கு எல்லா எமோஷனும் டவுனா இருக்கு, என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியலன்னா நான் இந்த ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணுவேன். மேபி இதையும் நீங்க ஃபாலோ பண்றதுனா பண்ணி பாருங்க. ஓகே, லைட்டிங் கேண்டில். ஒரு கேண்டிலை வச்சுட்டு அதை லைட் பண்ணி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அடிக்கடி நான் வந்து பற்ற வச்சு பார்ப்பேன். ஓகே, பற்ற வச்சுனா லைட்டர்ல இல்லை, வச்சிருந்தேன், அதெல்லாம் தூக்கி போட்டேன், வேற தாட் வரும்ட்டுன்னு. ஸோ தீப்பெட்டியில சும்மா அப்படி பற்ற வச்சு பார்ப்பேன். ரெண்டாவது ஷவர் போய் குளிப்பேன். அடுத்தது காஃபி குடிப்பேன். 2 to 3 times இப்போ வந்து காஃபி கம்மி பண்ணிட்டேன். ஸோ அதனால பிளாக் காஃபி தான், வித்தவுட் சுகர். ஓகே, யார்ட்டையா ஃபோன் பண்ணி சும்மா பேசுவேன். யாராவது என் கிளைண்ட்ஸோ இல்லை வந்து என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஃப்ரெண்ட் யார்ட்டையா சும்மா அப்படி பேசுவேன். ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுவேன். ஒரு பூஸ்ட் எனர்ஜி கிடச்சிரும். கிரியேட்டிங், ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன். ஒன்று எழுதுறது, த்ரெட்ஸில் வந்து சும்மா என்னோட தாட்ஸை ஷேர் பண்ணுறது, இல்லை போஸ்ட் ஏதாவது ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். மியூசிக் இல்லைனா சாங். எஸ், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டவுனாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒன்று சாங் கேட்பேன். கண்டிப்பாக இல்லை எனக்கு சாங் கேட்க பிடிக்கல, ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஐ ஜஸ்ட் கோன் வித் மியூசிக். ஓகே, ஃப்ளூட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் வந்து லவ், எல்லா விஷயத்தையும் லவ் பண்ணுவேன். லெட்ஸே என் ஆடியன்ஸை லவ் பண்ணுவேன், என்னோட
ஒரு விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக அது லவ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். அது வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு எமோஷன் ஆக்சுவலி. அது நிறைய பேர் வந்து பொண்ணு ஆப்போசிட் செக்ஸ் மேலே வருது தான் லவ்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. உங்கள் அம்மா மேலே இருக்கிறது லவ் தான், உங்கள் தாத்தா பாட்டி மேலே இருக்கிறது லவ் தான், உங்களோட வண்டியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ லவ் தான். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே லவ் அப்படிங்கிறது இருக்கு. செல்ஃப் கேர், இந்த கட்டிலாம் வருது இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் போடுவேன், இல்லைனா வந்து இந்த நாம கட்டி இல்லை ஃபேஸுக்கு வந்து கேர் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இல்லை எனக்கு இந்த தாடியை ட்ரிம் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கிறது, ஹேரை கட் பண்ணி ப்ராப்பராக ரொம்ப தின்னாக வச்சுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். வாக் போவேன், லாங் வாக் சம்டைம்ஸ் போவேன், சம்டைம்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் இங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு சும்மா அப்படி நடந்து வருவேன். டான்ஸ் பண்ணுவேன், கிறுக்குத்தனமாக டான்ஸ் பண்ணுவேன். ஸ்கூலில் காலேஜெல்லாம் டான்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல சும்மா அப்படியே ரூம்லேயே அப்படியே சும்மா அப்படியே ஒரு வைப் மெட்டீரியல் மாதிரி ஒரு ஒரு லைட்டாக ஓகே. தென் வந்து காமெடி எனக்கு ஜாலியாக இருக்கிறது. லைக் வந்து சின்ன சின்ன விஷயத்துல ஒரு மொக்க காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறது, இந்த விடுகதை மாதிரி காமெடி கேட்டு அதில் வந்து அது ஜாலியாக பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரி பண்ணுவேன். டே போதுண்டா அப்படின்வாங்க, நல்லா இருக்கும் அது. அப்பப்போ இந்த மிமிக்ரி பண்ணுவேன், லைட்ஸே ஒரு ஆக்டர்ஸ் மாதிரி வாய்ஸ்லாம் எடுத்து பேசுவேன். ஓரளவு நல்லா இருக்கும், ரொம்பலாம் சொல்ல முடியாது. என்ன நினச்சி நானே சம்டைம்ஸ் பெருமைப்பட்டுவேன். பிகாஸ் என்கிட்ட பெருமைப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கேன், சில விஷயங்கள் ப்ராப்பராக இருக்கேன், ஸ்மார்ட்டாக இருக்கேன் நானே ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் மற்றவங்க சொல்லணும் இல்லை, எனக்கு நானே சொல்லிப்பேன் நான் ஸ்மார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே மற்றவங்களுக்கு என்ன ரொம்ப அட்ராக்டிவாக காட்டுது. மைண்ட்ஃபுல் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு விஷயம் பண்ணால் மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது, வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, இதெல்லாம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு ஐ மே டூ திஸ் திங்ஸ். அண்ட் ஸோ என்கிட்ட வந்து நிறையா டாய்ஸ் இருக்குது, அதை வச்சு விளாடுவேன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டாய்ஸ், லைக் வந்து ஸ்பின்னர் இருக்குது, கியூப் இருக்குது, இந்த 4 ஆர்ம்ஸ்க்கு பண்ணுவாங்களா அது இருக்குது, தென் சூப்பர்மேன் டாய், இது எல்லாத்தையும் வச்சு நிறையா நான் சும்மா அப்படியே விளாடுவேன். ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். இந்த திங் நானுமே உங்களுக்கு சொல்கிற விஷயம், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து புது புது பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கும், உங்களுக்கு புது அடையாளத்தை கொடுக்கும். இது எல்லாமே இது வரைக்கும் உண்மையே இருக்கீங்கன்னா சிரிக்கப்பட இன்னும் நிறையா இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால முடியல, தொண்டை அவுட்டு தான், முடிஞ்சு போச்சு. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. என்னோட கோச்சிங் லிங்க் கீழே இருக்குது, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஸோ கோர்சஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுவுமே டீட்டெயில்டாக பேசலாம். உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நாட் அ ஃப்ரீ கோர்ஸ், இட்ஸ் அ பெய்ட் கோர்ஸ். ஓகே, ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் see you in this informative video and thanks for watching my video. லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணது தான் உங்கள் லைஃபையும் சேஞ்ச் பண்ணும். I love you so much guys.